ஓம் சாந்தி. எல்லோரும் பாதுகாப்பாக இருக்கிறீங்களா? நலமாக இருக்கீங்களா? ஸோ இப்போ ஜூலை 30 ஏற்பட்ட நிலச்சரிவுனால் வயநாடு மாவட்டமே ஆறாக மாறிடுச்சு. சாலியாறு அதாவது சாலியாறு அப்படிங்கிறது மலையிலிருந்து வருது. அது ஒரு சின்ன ஓடை மாதிரி தான், ஒரு 8 மீட்டர் அகலத்தில் தான் அது ஓடிட்டு இருந்துச்சு. அது மழையுடைய வரவு அதிகமாகும் பொழுது தன்னுடைய பாதையே மாற்றிடுச்சுன்றாங்க. ஸோ இப்படி ஒரு பக்கமாக போயிட்டு இருந்த நதி இப்படி ஒரு பக்கம் இப்படி பிரிஞ்சு இப்படி போய் மறுபடியும் ஒன்று சேரும்போது என்ன ஆகுதுன்னா, அந்த மண்ணை அரித்து அப்படியே நிலச்சரிவு ஏற்படுத்திக்கிட்டே இருக்குது. ஸோ முதல்ல முண்டக்கைன்ற இடம் போகுது, அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா சூரல்மலை அது போகுது. இந்த மாதிரி நிறைய இடங்கள், அட்டமலா, நூல்புழா போன்ற நிறைய இடங்கள் பார்த்திங்கன்னா இதனால் பயங்கரமாக பாதிக்கப்பட்டிருக்கு. அதிலும் குறிப்பாக இந்த சூரல்மலை அங்கே பார்த்திங்கன்னா அப்படி ஒரு ஊர் இருந்ததுக்கான அடையாளமே தெரியல அப்படிங்கிறாங்க. ஸோ வீடு, ஒரு மாடி வீடு, 2 மாடி வீடு, அதுக்கெல்லாம் மேலே மண் சரிஞ்சிருக்குது. நிறைய இடங்கள் பார்த்திங்கன்னா அந்த பேஸ்மெண்ட்டோடு அடிச்சுட்டு போயிருக்கு, வீட்டோடவே அடிச்சுட்டு போயிருக்குது. ஒரு 20-30 கிலோமீட்டருக்கு அண்ணாண்ட தான் அந்த சடலங்கள் கிடைச்சிருக்குது. அந்தளவுக்கு அந்த நதியுடைய வேகம் பயங்கரமாக இருந்திருக்குது. காலையில் 2 மணிக்கு ஒரு நிலநடுக்கம் ஸ்டார்ட் ஆகிருக்குது, நிலச்சரிவு. ஆனால் அவங்களுக்கு நிலநடுக்கம் மாதிரி தான் அவங்களுக்கு அது ஃபீல் ஆகிருக்குது. அப்படியே ஃபுல்லாக அப்படியே ஆடுதான், பயங்கரமான ஒரு சத்தம் கேட்குதான். ஒரு சிலர் கதவை திறக்கிறாங்க, என்ன சத்தம்னு பார்க்கலான்ட்டு. ஸோ அப்போ டக்குன்னு உள்ளுக்குள்ளே அந்த சேரோட தண்ணி உள்ளே வருது. அதுக்கப்புறம் சாத்தக்கூட முடியாது. நிறைய பேர் பார்த்திங்கன்னா அந்த நைட்டாக அந்த முதல் தடவை ஸ்லைட்டாக இருந்ததுதான். அப்போவே வெளியில் வந்தவங்க ஓரளவுக்கு அவங்க தான் மற்றவர்களை காப்பாற்றவும் செய்கிறாங்க, உயரமான இடத்தை நோக்கி போயிருக்கிறாங்க. அந்த நைட்டு எப்படி இருந்திருக்கும் இல்லையா? எங்கேயுமே கரண்ட்டு கிடையாது. ஸோ இருட்டில் போகணும். இதில் ஒரு சகோதரி சொல்லியிருப்பாங்க, அந்த நேரம் நான் என்னுடைய மகளை கூட்டிட்டு அவசரமாக வெளில போகிறோம், இடுப்பு அளவுக்கு தண்ணி இருக்குது, இருந்தாலும் எப்படியாவது தப்பிச்சு போயிடலாம் அப்படின்ட்டு ஒருத்தர் பக்கத்து வீட்டு மாடியில் இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் அங்கேருந்தும் தப்பிச்சு வராங்க. அப்போ வர வழியில் ஃபோன் விழுந்துடுது. அந்த ஃபோனை கூட எடுக்கிறதுக்குள்ளே உயிர் போனாலும் போயிடும்னு பயந்துட்டு நாங்கள் அதையும் விட்டுட்டு வந்தோம் அப்படின்றாங்க. ஸோ இது ஒரு முக்கியமான விஷயம். ஏன்னா ஒரு மிகப்பெரிய இயற்கை சீற்றம், அதிலிருந்து தன்னை காப்பாற்றிக்கணும் அப்படின்னா அனைத்தையும் விட்டால் மட்டுமே அவங்க காப்பாற்ற முடியும். ஸோ அவங்க ஒரு குழந்தைய அழைச்சிட்டு வந்தாங்க. பட் ஆனால் ஒரு குடும்பத்தில் ஒரு 9 பேர் 10 பேர் இருக்கிறாங்கன்னா அத்தனை பேரையும் காப்பாற்றுறது கஷ்டம். ஏன்னா அந்த மாதிரி ஒரு குடும்பத்தில் அண்ணன், தம்பி, இன்னொரு நண்பர், இவங்க எல்லாரையும் மீட்டுக்கிட்டே இருந்திருக்கிறாங்க. காலையில் பார்த்தா அந்த மீட்டை 2 பேரையும் காணும். அவங்க அண்ணன் எழுதிட்டு சொல்கிறார். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் நடக்குது இல்லையா? அப்போ மனிதர்களை முழுமையாக காப்பாற்ற முடியாது அப்படிங்கிறதுக்கு இதுவே ஒரு சிறந்த உதாரணமாக இருக்குது. இதே மாதிரி சென்னையில் கூட வெள்ளம் வரும்போது ஒருத்தர் அவங்க அப்பாவெல்லாம் ஒவ்வொருத்தரும் அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்களெல்லாம் காப்பாற்றுறாரு. அப்பாவை காணும், நான் போய் கூப்பிட்டு வரேன்ட்டு போனவர் தான் ஆளே காணும். பார்த்தா அந்த தண்ணியெல்லாம் கொஞ்சம் வடிந்த பிறகு எதிர முள்ளில் அவருடைய உடம்பு மிதந்துட்டு இருக்குது. ஸோ இதில் என்ன அப்படின்னா, பைபிளில் போட்டிருக்கும், கடைசி நேரத்தில் உங்களுடைய அப்பா, அம்மா, கணவன், மனைவி, குழந்தை, நண்பர்கள், உற்றார்கள், உறவினர்கள் எல்லாரும் உங்கள் பக்கத்திலே இருந்தால் கூட நீங்கள் அனுபவிக்கும் அந்த நரக வேதனையிலிருந்து உங்களை காப்பாற்ற முடியாது அப்படின்னு சொன்னது எந்த அளவிற்கு உண்மை அப்படிங்கிறது இதில் நம்மளால் பார்க்க முடியுது. ஒரு சிலரை மட்டுமே காப்பாற்ற முடிஞ்சிருக்குது. காப்பாற்றியவர்களும் நிறைய டைம் பலியாகி இருக்கிறாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு சிலர், இது நம்ம ஏற்கனவே நிறைய வீடியோக்களில் சொல்லியிருக்கிறோம், இது பாவ புண்ணிய கணக்கின் படி தான் நடக்கும். பைபிளில் கூட கடவுள் ஒரு ஊரில் 100 பேர் நல்லவங்க இருந்தால் அழிப்பியா அப்படின்னா கடவுள் அழிக்க மாட்டேன்றார். 5 பேர் இருந்தால் மாட்டேன்றார். ஸோ அப்படின்னா அந்த ஊரே அழிக்க மாட்டார்னு அர்த்தம் இல்லை. மற்றவங்க எல்லாம் பாவிகளாக இருக்கும்போது அந்த 5 பேரை வெளியில் துரத்திட்டு அழிப்பார். ஸோ அந்த மாதிரி தான் லோத்தோடைய குடும்பத்தை மட்டும் வெளியில் போக சொல்லிட்டு அழிக்கிறார். ஸோ அதே மாதிரி இங்கேயும் பார்த்திங்கன்னா ஒரு சிலர் அந்த மாதிரி தப்பிச்சிருக்கிறாங்க. ஸோ அன்னைக்கு தான்
வெளியில் வேற ஒரு மகள் வீட்டில் தங்கலான்ட்டு போயிருக்கிறார் அப்பா. ஸோ அவர் தப்பிச்சிருக்கிறார். இதே மாதிரி எதேச்சியாக சிலர் வந்து அவங்கவுங்க சொந்த ஊருக்கு போயிருக்கலாம். அதே மாதிரி இன்னொரு குடும்பத்தில் பார்த்திங்கன்னா அப்போ எதேச்சியாக அவங்க பையன் அங்கே பார்க்க வந்திருக்கிறான். ஸோ அந்த பையன் இருந்ததுனால தான் எல்லாரையும் காப்பாற்றியிருக்கிறான் அந்த குடும்பத்தை. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்திருக்குது. ஒரே குடும்பத்தை சார்ந்தவர்கள் இப்போ ஒரு வீடே மூழ்கிச்சுன்னா எல்லாம் ஒரே இடத்துல தான் இருப்பாங்களே, அந்த மாதிரி ஒரே இடங்களில் 19 பிணம் 20 பிணங்கள் இப்படியெல்லாம் கிடைக்கிது. ஸோ இது வரைக்கும் அந்த இறந்தவர்களுடைய உடல் கிடைத்தது வந்து 276க்கு மேலே போகுது. ஸோ அதை எடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. அது 3வது நாள் ஆயிடுச்சு இல்லையா. இனிமேல்ட்டு வந்து அந்த துர்நாற்றத்தை வச்சு தான் கண்டுபிடிக்க முடியும். ஏன்னா அது மணல் மூடி, அதாவது ஒரு இடத்துல இருந்தால் பரவாயில்ல. ஆக்சுவலாக சென்னையில் வந்து இந்த மாதிரி ஒரு பில்டிங் உள்ளே போச்சு இல்லையா இந்த வெள்ளத்தின் பொழுது, அதுக்குள்ளே ஒரு 5 பேரோ 6 பேரோ உள்ளே மாட்டியிருந்தாங்க. தண்ணி உள்ளே போச்சு. அது ஒரு 3 நாள் ஆச்சு, யாருமே எடுக்கலை. அதாவது அந்த அந்த குட்டி இடத்துலேருந்தே எடுக்கிறது கஷ்டன்னும்போது இது வந்து அந்த ஊரே, இதில் எந்த இடத்துல யார் இருக்கிறா என்னாச்சு எதுவுமே தெரியாது. எங்கே போய் அவங்க கண்டுபிடிக்க முடியும் இல்லையா. 30 கிலோமீட்டருக்கு அண்ணாண்ட பிணம் கிடைக்குதுன்னா 30 கிலோமீட்டரில் எங்கே போய் தேடுறது இல்லையா. பிணம் அங்கே கிடச்சிருக்குது, நிறைய இடங்களில் மணலில் மூடி இருக்கும். ஸோ எல்லாருடைய உடலையும் மீட்க முடியும் அப்படிங்கிறதே வந்து வாய்ப்பு இல்லைன்னு தான் சொல்ல முடியும். ஒரு சிலருடைய உடலை மட்டும் மீட்கிறாங்க. ஸோ இதில் பார்த்திங்கன்னா நிறைய பேர் மீட்கப்பட்ட உடல் வந்து உடல் பாதி பாதியாக கிடச்சிருக்குது. கை தனியாக, கால் தனியாக, இடுப்புக்கு மேலே, இடுப்புக்கு கீழே. ஸோ இதை வைத்து அடையாளம் கண்டுபிடிக்கிறதே கஷ்டமாக இருக்குது. அவங்க இப்போ பெண்களாக இருந்தால் அவங்க அணிஞ்சிருக்கிற நகைகளை வைத்து, போட்டிருக்கிற வலையில் வச்சு, மூக்குத்தியை வச்சு இந்த மாதிரி தான் கண்டுபிடிக்க முடியுது. ஏன்னா இப்போ அந்த சேத்துலேயே 3 நாள் கடந்தால் என்ன ஆகும் இல்லையா, அது அழுகி போய் இப்படி தானே இருக்கும். ஸோ அந்த நகைகளை வச்சு தான் உறவினர்கள் வந்து கண்டுபிடிக்கவே செய்கிறாங்க. அதில் ஒரு அம்மா சொல்லியிருந்தாங்க, என்னுடைய மகனை இழந்துட்டேன், மகளை இழந்துட்டேன், மருமகளை இழந்துட்டேன், பேரக்குழந்தைங்களை இழந்துட்டேன், இந்த வயசில் நான் திடீர்னு தனிமரமாயிட்டேன். ஸோ இது பாருங்கள், எந்த நேரம் வேண்டுமானாலும் எப்போ வேணாலும் எது வேணும்னாலும் நடக்கும் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு சிறந்த உதாரணம். ஏன்னா இறந்தவர்கள் வந்து இறக்கும் பொழுது அனுபவிக்கிற கஷ்டம் இருக்கும். ஸோ அது எவ்வளோ நேரம் இருந்திருக்குமோ தெரியாது. ஆனால் மீதி இருக்கிறவங்க இருக்கிறாங்க பாருங்கள், சில இடங்களில் குழந்தைய மட்டும் காப்பாற்றியிருக்கிறாங்க. அந்த குடும்பத்தில் யாருமே கிடையாது, ஒரு பெண் குழந்தை. ஸோ அந்த ஒரு குழந்தைய யார் வளர்ப்பா இல்லையா, அந்த குழந்தை வளர வளர நம்ம இறந்தே போயிருக்கலாம்னு நினைக்கிற மாதிரி கூட பல பிரச்சனைகளை சந்திக்க வேண்டி இருக்கலாம். ஸோ அதுலேயும் நிறைய பேரை பார்த்திங்கன்னா சூரல் மலையில் இருக்கக்கூடிய ஒரு பள்ளிக்கூடத்தில் போய் பாதுகாப்பாக வைக்கிறாங்க. அது கொஞ்சம் மேடான இடம்ட்டு பார்த்தா 2வது நிலச்சரிவு அந்த ஸ்கூலில் தான் கரெக்டாக வருது. ஸ்கூலில் இருந்த இடம் தெரியாமல் போயிடுச்சு. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்குது. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, நிறைய பேர் அதை பிழைத்தவர்கள் கூட அவங்களுடைய வாழ்நாள் உழைப்பையெல்லாம் போட்டு அந்த வீடு கட்டுறாங்க. ஸோ இப்போ அந்த வீடும் போயிடுச்சு, வேலையும் போச்சு, அடுத்து என்ன பண்ணுறது. இப்போ நிவாரண உதவியாக கொஞ்ச நாளைக்கு தான் சாப்பாடு கிடைக்கும், அதுக்கப்புறம் என்ன பண்ணுறது அப்படின்னு அழுதுட்டு இருக்கிறாங்க. இதில் முக்கியமான விஷயம் வந்து நம்ம முதல்ல சொன்னோம் இல்லையா, உயிர் பிழைத்தால் போதுன்ட்டு எல்லாத்தையும் விட்டுட்டு ஓடுறாங்கன்ட்டு. ஒரு இடத்தில் நடக்கிற இயற்கை சீற்றத்தில் இருந்து அல்லது துக்கத்திலிருந்து காப்பாற்றுறதுக்கு, தன்னை காப்பாற்றிக்கிறதுக்கே அனைத்தையும் விட்டு திரும்பி பார்க்காம போனால் மட்டுமே நம்மை காப்பாற்றிக்க முடியுது. இல்லை இவங்க வந்தாங்களா அவங்க வந்தாங்களான்னு திரும்பி பார்த்தீங்கன்னா முடிஞ்சு போச்சு. ஏன்னா அவங்க கூட தப்பிச்சிருக்கலாம், நீங்கள் திரும்பி பார்த்த நேரத்தில் மாட்டியிருக்கலாம். இந்த மாதிரி வந்து தமிழ்நாட்டில் வெள்ளம் வந்தபொழுது நிறைய பேருக்கு நடந்துச்சு. ஸோ அப்போ திரும்பி பார்க்காமல் வர வேண்டியது எவ்வளோ முக்கியமான விஷயமாக இருக்குது அந்த இயற்கை பேரிடர்லேருந்து தப்பிக்கிறதுக்கே. அப்படின்னா துக்கமே நிரம்பிய இந்த உலகத்திலிருந்து மொத்தமாக நீங்கள் தப்பிக்கணும் கலியுகத்திலிருந்து அப்படின்னா நாம் எதையெல்லாம் விடுவதற்கு தயாராக இருக்கணும், யோசிச்சு பாருங்கள். ஸோ அதற்காகத்தான் கடவுள் சொல்கிறார், அனைத்தின் மீது உள்ள பற்றை விடுங்கள். இந்த உடல் மேலே உள்ள உங்கள் உடல் மேலே உள்ள பற்றை கூட விடுங்கன்றார். அப்போ மற்றவர்கள் உடல் மேலே உள்ள பற்றை பற்றியெல்லாம் கேட்க வேண்டிய அவசியமே கிடையாது. எதுவுமே என்னது இல்லை, நான் தற்காலிகமாக ஒரு விருந்தாளியாக இருக்கிறேன்னு புரிஞ்சுக்கோங்கன்ற.
இப்போ உதாரணத்துக்கு ஒருத்தர் ஒரு சகோதரரை கேட்குறாங்க கேரளா வயநாட்டில். அவருடைய வீடு வந்து எப்படியோ தப்பிச்சிடுச்சு. சரி, இப்போ இது வந்து வாழ்வதற்கே தகுதியற்ற இடம் அப்படிங்கிறது தெரியுது பார்த்தாலே. இப்போ நீங்கள் வெளியில் போயிடுவீங்களா அப்படின்னு கேட்கும்போது அவர் சொல்ல, நாங்கள் எங்கே போகிறது, எங்கள் இடமே இது தான், இதை விட்டால் நாங்கள் வேறு எங்கே போக முடியும்ன்றாங்க. இது ஒரு விதத்தில் சொந்த வீடு உள்ளவங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனை. வாடகை வீடாக இருந்தால் அவங்க கவலைப்பட போகிறதில்ல, டக்குன்னு வேறு இடத்துக்கு போயிட போகிறாங்க. ஸோ சொந்த வீட்டில் எவ்வளோ பெரிய பிரச்சனை பாருங்களா இல்லையா. வாடகை வீட்டில் இருந்தால் சொந்தக்காரங்க, அதாவது வீட்டு சொந்தக்காரங்க இப்படி ஆணி அடிக்கக்கூடாதுன்றாங்க, லைட்டு போடக்கூடாதுன்றாங்க, குழந்தை சத்தம் போடக்கூடாதுன்றாங்க, அப்படி இப்படி நிறைய பிரச்சனைகள்னு சொல்லி நிறைய பேர் சொந்த வீட்டுக்கு போவாங்க. ஆனால் சொந்த வீட்டில் இவ்வளவு பெரிய பிரச்சனை இருக்குது. ஒரு ரவுடிசம் நிரம்பிய ஏரியானா அந்த ஏரியாவில் இருக்கிறதுனாலே உங்கள் குழந்தை கெட்டு போகும், சொந்த வீட்டுனால வர வினை. ஸோ அதுக்கு தான் கடவுள் சொல்கிறார், விருந்தாளியாக புரிஞ்சுக்கோங்க, இங்கே இருக்கிற எதுவுமே உங்களுக்கு சொந்தம் இல்லைன்னு புரிஞ்சுக்கோங்க, உங்களை வெறும் ஆத்மான்னு உணருங்க. அதாவது உயிர், அது பூர்வமத்தில் நட்சத்திரம் மாதிரி ஜொலிக்கினால இங்கே போட்டு வைக்கிற பழக்கம் இருக்குது. அந்த ஆத்மா இப்போ அழுக்காயிடுச்சு, ஆனால் எப்போவும் அழுக்காக இருந்தது கிடையாது. ஆத்மா அழுக்காக இருக்கிறதுனால தான் இயற்கை சீற்றங்கள், விதவிதமான நோய்கள், நம்பிக்கை துரோகங்கள், உலக போர்கள் எல்லாமே வருது. அழுக்குனா என்ன? காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம், இந்த 5 விகாரங்கள் ஆணிடமும் இதே 5 விகாரம் பெண்ணிடம் உள்ள இணைந்த ரூபம்தான் 10 தலை ராவணன், அவனைத்தான் அழுக்குன்னு சொல்கிறது. எல்லா மனிதர்களுக்குள்ளும் இது வந்துடுச்சு. இப்போ அதனால் உந்தப்பட்டு அவங்க செய்த பாவத்தின் பலனாக தான் இவ்வளோ விஷயங்கள் நடக்குது. மேன்மேட் டிசாஸ்டர்ஸ் அப்படின்னு இதை சொல்கிறாங்க. சரியாக வந்து அந்த இடத்தை பராமரிக்கலை, அவங்க பாட்டுக்கு ரிசார்ட்டு கட்ட அனுமதிச்சிட்டாங்க, அப்படி பண்ணக்கூடாது. ஸோ அது வந்து நிறைய மண், நல்ல வளம் நிரம்பிய மண் நிரம்பிய இடம் அது. ஸோ அதை நீங்கள் அடிக்கடி மனிதர்கள் அதை டிஸ்டர்ப் பண்ணும் பொழுது தான் இந்த மாதிரி மழை வரும்போது இயற்கை சீற்றம் வருது. இதுவே இன்னும் ஒரு 10-20 கிலோமீட்டர் தள்ளி வந்திருந்தால் ஊட்டி போன்ற இடங்கள்லாம் இங்கே காணாமல் போய் இருக்குன்றாங்க. ஸோ ஏன்னா ஆல்ரெடி அங்கெல்லாம் நிலச்சரிவு ஏற்பட்டு தான் இருக்குது. இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த மாதிரி மழையெல்லாம் இதுக்கு முன்னாடி பார்த்ததே கிடையாது. இப்போ தான் உலகம் ஃபுல்லாக இந்த மாதிரி மழை அல்லது சுத்தமாக மழையே இல்லாமல் இருக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்குது. இதை வந்து இனிமேல்ட்டு கணிக்க முடியாதுன்னு ஒரு அறிவியலாளர் சொல்கிறார். நடந்து முடிஞ்ச பிறகு வேணால் இது இப்படி நடந்துச்சுன்னு நாங்கள் சொல்ல முடியுமே தவிர, முன்கூட்டி எங்களால் எதுவுமே கணிக்க முடியாத அளவுக்கு இயற்கை வந்து மனிதனுடைய கைமீறி போயிடுச்சு. அது மனிதன் செஞ்ச பாவத்தினால தான். ஸோ இவங்க பாவம்னு சொல்கிறது வந்து இந்த வாகன புகை, டிஃபாரஸ்டேஷன், மரத்தை எல்லாம் அழிக்கிறது, இந்த மாதிரி விஷயத்தை மட்டும் சொல்கிறாங்க. ஆனால் இதுக்கு பின்னாடி மனிதன் செய்கிற மற்ற பாவங்களும் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். ஸோ அந்த மற்ற பாவங்களில் வருவது தான் இந்த காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம். இது இல்லாமல் இருந்த ஒரு காலமும் இருந்தது. ஏன்னா நிறைய பேர் எப்பத்தில் இருந்தால் தான் காமம் இருக்குது, காமம் இருந்தால் தானே இனவிருத்தியாக இருக்கும் அப்படி புரிஞ்சுக்கிறாங்க. அப்படி கிடையாது. கடவுள் சொல்கிறார், இந்த பூமி 5000 வருட காலச்சக்கரத்தில் இயங்குது. இதில் முதல் 2500 வருடம் இதே பூமி சொர்க்கமாக இருந்தபோது காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம்னா என்னன்னே யாருக்குமே தெரியாது. குழந்தைகளை விட பரிசுத்தமாக இருந்ததுனால தான் அவர்களை தெய்வங்கள் அப்படின்னு இன்னைய வரைக்கும் இந்துக்கள் கோயில் கட்டி கும்பிட்றோம். காரணம், பாரத பூமி தான் சொர்க்கமாக இருந்தது. எப்படி அவங்க ரொம்ப அழகாக இருப்பாங்க, தங்க வைர வைடூரியம் கொட்டி கிடக்கும், பட் இருந்தாலும் வரிசை கிரமம் இருக்கும். எல்லாரும் சமமானவர்களாக இருக்க மாட்டாங்க. ராஜா இருப்பாங்க, பிரஜைகள் இருப்பாங்க, வேலைக்காரங்க இருப்பாங்க, வெட்டியான் இருப்பாங்க, எல்லோரும் இருப்பாங்க. ஆனால் கொஞ்சம் கூட அவன் இப்படி இருக்கிறான், இன்றைக்கி பேசுகிறாங்க இல்லையா, ஆதிக்க ஜாதி, தாழ்த்தப்பட்டவர்கள், இந்த மாதிரி எண்ணமே வராது. இதுதான் வீண் எண்ணம், விகார எண்ணம், நெகட்டிவ் எண்ணம். ஸோ இந்த எண்ணங்கள்னால வர்றது தான் இந்த இயற்கை சீற்றம் இல்லையா. காசுக்காக எஜமானனை கொலை பண்ணுறது, எஜமானன் அந்த பதவி திமிரில் வந்து வேலைக்காரியை போட்டு டார்ச்சர் பண்ணுறது, எல்லாமே இப்போ நடக்குது. ஏன்னா எல்லாருக்குள்ளேயும் இந்த விஷம் வந்துச்சு, யாருக்குள்ளேயும் இந்த விஷம் கிடையாது முதல் 2500 வருடம். ஆனால்தான் அமைதியாக இருந்தார்கள், ஆனந்தமாக இருந்தார்கள், முழு திருப்தியாக இருந்தார்கள். இதற்கு காரணம் அவர்களிடம் இருந்த சொத்தோ ஆரோக்கியமோ அழகோ கிடையாது. மாறாக அவர்களுடைய கவனம் அழியக்கூடிய உடல் சொத்து பக்கம் போகாமல் அழிவற்ற ஆத்மாவிலேயே சதா நிலைத்திருந்தது. ஆத்மாவாகிய நான் கண்ணு வழியாக பார்க்குறேன், வாய் வழியாக பேசுகிறேன், காது வழியாக கேட்குறேன், உடல் மூலமாக அனைத்து காரியத்தையும் செய்கிறேன் அப்படிங்கிறது சதா ஞாபகம் இருக்கும். ஒருவரை ஒருவர் ஆத்மாவாகவே பார்த்த காரணத்தினால்தான் அவர்களுக்குள்ள இந்த போட்டி, பொறாமை, சுயநலம்
எதுவுமே இல்லை. குழந்தைகள் மாதிரி அவ்வளோ பரிசுத்தமாக இருந்தாங்க. அதனால் அங்கே எந்த விதமான இயற்கை சீற்றமும் கிடையாது. ஒரு சின்ன தலைவலி கூட கிடையாது. நாடுகளுக்கு இடையில் இல்லை, வீட்டுக்குள்ளே கூட சண்டை நடக்காது. நாடுகளுக்கு இடையில் எங்கே சண்டை நடக்கிறது? இருக்கிறதே பாரதம் மட்டும்தான் இருக்கும். ஒரே தர்மம் இல்லையா? பல மதங்கள் வரும்போது தானே பிரச்சனை. அங்கே ஒரே தர்மம், ஆதி சனாதன தேவி தேவதா தர்மம் அப்படின்றது அவங்களுக்கே தெரியாது. ஏன்னா இன்னொரு தர்மம் வரும்போது தான் நாங்கள் இந்த தர்மத்தை சார்ந்தவர்கள்னு சொல்லுவாங்க. ஆதி சனாதன தேவி தேவதா தர்மம், அதாவது தேவதைகள் இருந்தாங்க, ஆரம்பத்தில் இருந்தார்கள், அதனால் ஆதி சனாதனம் என்றென்றைக்கும். ஏன்னா ஆத்மா அழியாது. ஒன்ஸ் பிறவி எடுத்துட்டா திரும்ப திரும்ப மறுஜன்மம் எடுத்துக்கிட்டே இருக்குது. ஆனால் அந்த தர்மம் இப்போ அழிஞ்சிடுச்சு. ஆத்மா இங்கே தான் இருக்குது, ஆனால் அந்த தர்மத்தின் குணங்கள் இல்லை இல்லையா? அவங்களுக்கு காமம்னா என்னன்னு தெரியாது, கோபம்னா என்னன்னு தெரியாது, பற்றுனா என்னன்னு தெரியாது. அவங்களுடைய பார்வையில் அவ்வளோ பரிசுத்தம் இருக்கும், வார்த்தையில் அவ்வளோ இனிமைத்தன்மை இருக்கும். இன்றைக்கி இருக்கிற இனிமைத்தன்மையை, இன்றைக்கி இருக்கிற வார்த்தை எப்படி இருக்குது? ஈட்டியால் குத்துற மாதிரி இருக்குது. பார்வை எப்படி இருக்குது? கண்ணாலே கற்பழிக்கிற மாதிரி இருக்குது. ஸோ அதனால தான் இன்றைக்கி இயற்கை சீற்றம் இவ்வளோ மோசமாக இருக்குது. ஸோ இவங்க சொல்கிற அந்த ஊட்டியாக இருக்கட்டும், கொடைக்கானலாக இருக்கட்டும், இப்போ நடந்த வயநாடாக இருக்கட்டும், இதெல்லாம் டூரிஸ்ட் ஸ்பாட். எதுக்கு? ஹனிமூனுக்கு. ஸோ காமம் அதிகமாக நடக்கக்கூடிய இடங்களாக இருக்கிறதும் ஒரு காரணம் அங்கே அழிவு நடக்கிறதுக்கு. ஸோ இப்போ கடவுள் என்ன சொல்கிறார் அப்படின்னா, கலியுகத்தின் இறுதி 100 வருடம் சிவபெருமான் ஒரு வயோதிகர் உடலில் வந்து இந்த ஞானத்தை கொடுக்கிறார். அந்த வயோதிகருக்கு பிரம்மான் பேர் வைக்கிறார். ஸோ அவர் வாய் வழியாக அவர் கொடுக்குற ஞானத்தை தான் அனைத்து பிரம்மகுமாரிகள் ராஜயோக தியான நிலையத்திலும் முற்றிலும் இலவசமாக முரளி அப்படின்னு போதிக்கப்படுது. யூடியூப் வெப்சைட்ஸ்லாம் இருக்குது. அதோட லிங்க் இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். அவசியம் பார்த்து பயன்பெறுங்கள். ஸோ அப்போ அந்த இறைவன் கொடுக்குற ஞானம் என்னென்னா, கலியுகம் அழிவதற்கு 100 வருடம் முன்பு தான் கடவுள் இந்த ஞானத்தை கொடுக்கிறார். 88 வருஷம் ஆயிடுச்சு. ஸோ அப்போ அழிவு கிட்ட நெருங்கிட்டு இருக்குது. அதை தான் நடந்துட்டு இருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஆனால் சந்தோஷமான செய்தி என்ன? ஆத்மா அழியாதது. அது எப்படி சந்தோஷமான செய்தி? சந்தோஷமான செய்தி எப்படின்னா, இப்போ ஆத்மாவில் அழுக்கு இருக்கிறனால அனைத்தையும் இழந்துட்டோம். அழுக்கை நீக்கிட்டிங்கன்னா இழந்த அனைத்தையும் அடைவீர்கள் மீண்டும் சொர்க்கத்தில். ஏன்னா இதே பூமி சொர்க்கமாக மாறும். அதற்கான புதுப்பிக்கும் நிகழ்ச்சி தான் இந்த இயற்கை சீற்றங்கள் எல்லாமே. இதில் ஒரு ரகசியம் என்ன தெரியுமா? இந்த 5000 வருடத்தை ஒரு கல்பம்னுவோம். ஒரு கல்பத்தில் என்ன நடக்குதோ அதே தான் திரும்ப திரும்ப நடக்கும். உதாரணத்துக்கு 5000 வருஷத்துக்கு முன்னாடி இதே சம்பவத்திற்காக இதே வீடியோவை நான் போட்டிருந்தால் தான் இப்போவும் போடுவேன். ஒவ்வொரு 5000 வருஷம் கழிச்சும் இந்த நேரம் இதே தான் நான் போடுவேன். நீங்களும் இதே நேரத்தில் இதே மனநிலையில் தான் இதை கேட்பீர்கள். ஸோ நிறைய பேருக்கு டவுட் வரும், இமயம் அப்போ மலையெல்லாம் உடஞ்சி அது எப்படி மறுபடியும் வரும் அப்படிங்கிறதெல்லாம் வரும் இல்லையா? ஸோ அதற்கான ஒரு க்ளூ கூட இதனால் கிடைக்குது. ஒரு மலையாக இருந்த இடம் இன்றைக்கி இப்படி கரைஞ்சி நிலச்சரிவுனால் சமவெளியாக மாறுறதை நம்ம பார்க்குறோம். ஸோ அறிவியல் சொல்லுது மலைகள் வந்து அந்த பிளேட்டு வந்து இடித்து வருதுன்றாங்க. ஸோ இப்போ எல்லாம் சமமாகுது. இதில் இன்னொரு முக்கியமான விஷயத்தை வச்சு நீங்கள் ஈஸியாக புரிஞ்சிக்கலாம். எப்படின்னா, சொர்க்கத்தில் காமம் கோபம் பற்று பேராசை அகங்காரம்னா என்னன்னே தெரியாமல் இருந்தாங்க. அந்த நிலையை அடையிறதுக்கு தான் இறைவன் இப்போ இந்த ஞானத்தை கொடுக்கிறார். எப்போ? கலியுகத்தின் இறுதியில் காமம் கோபம் பற்று பேராசை அகங்காரத்தில் மூழ்கி இருக்கிறாங்க எல்லோரும். இந்த நேரத்தில் வந்து மீண்டும் உன்னை ஆத்மானு உணரு. இதுதான் இந்த ஞானத்துடைய சாரம். பூர்வமத்தில் நட்சத்திரம் மாதிரி இருக்குது, அழிவற்றவன். ஆனால் அதில் அழுக்கு இருக்குது. அதை நீக்கணும்னா அழுக்கே இல்லாத சிவபரமாத்மாவை நினைவு செய். அவரை தான் அல்லா பரமபிதான்றோம், கடவுள் ஒருவரே. அவர் இருக்கிற இடம் இந்த செம்பொன் நிறமான ஒளி உலகம். இதை தான் பரந்தாமம் அல்லது பரலோகம்னு சொல்கிறோம். ஆத்மாக்களாகி நாமளும் அங்கேருந்து தான் வந்திருக்கிறோம். நாம் பிறப்பிறப்பு சக்கரத்தில் வரும், சிவபெருமான் வருவதில்லை. அதனால் தான் அவர் கெட்டு போகிறது கிடையாது. இப்போ இறைவனை எந்த அளவுக்கு நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு அவரை மாதிரியே பரிசுத்தமாவீங்க. அவரை மட்டும் நினைத்தால், அவர் சொல்வதை மட்டும் மனசுக்குள்ளே வாங்கிக்கிட்டிங்கன்னா, அவர் சொல்கிற மாதிரி மட்டும் நீங்கள் நடந்தீங்கன்னா, அது எல்லாம் எதை நோக்கி நம்மளை அழைச்சிட்டு போகுதுன்னா, சொர்க்கத்தில் எப்படி உங்களுடைய குணம் இருக்குமோ அதே குணத்தை இப்போ உருவாக்குறார். ஏன்னா இந்த குணம் ஆத்மா எடுத்துகிட்டு போகும். ஏன்னா ஆத்மாவில் தான் மனம் புத்தி சமஸ்காரம். அந்த சமஸ்காரத்தில் தான் உங்களுடைய குணங்கள் ஆழமாக பதியும். ஸோ இறைவன் கொடுக்குற ஞானத்தின் படி தான் முதல் 2500 வருஷம் உலகமே இயங்கும். ஆனால் இறைவன் அங்கே வரமாட்டார். ஸோ அது குரானில் இருக்குது, கீதையில் இருக்குது. ஸோ இப்போ தான் அந்த குரான் எடுத்தோம். அதை நீங்கள் டவுட்னா பாருங்கள். 2வது சாப்டர் 16வது வசனத்திலிருந்து 29வது வசனம் வரை அதுக்குள்ளே வரும். ஸோ அதை அவசியம் பாருங்கள், உங்களுக்கு புரியும் நிறைய ரகசியங்கள். ஸோ அப்போ
அந்த சொர்க்கத்திற்குரிய குணங்களை நீங்கள் இப்போ உருவாக்குறீங்க. எப்போ? கலியுகத்தின் இறுதியில். அப்படின்னு அர்த்தம் கலியுகத்தின் இறுதியின் குணம் சொர்க்கத்தின் ஆரம்பத்தின் குணமும் ஒரே மாதிரி ஆகுது. அதே மாதிரி சொர்க்கத்தின் ஆரம்பமும் கலியுகத்தின் இறுதியும் உலகமும் ஒரே மாதிரி மாறும். சொர்க்கமாக எப்படி இருந்ததோ 5000 வருஷத்துக்கு முன்னாடி அதே மாதிரி இப்போ மாறிடும். ஸோ இப்படித்தான். ஸோ அப்போ வந்து சொல்கிறாங்க இமயமலை வந்து சமீபமாக வந்தது, இந்த தென்மேற்கு தொடர்ச்சி மலை வந்து அதை விட பழையது அப்படின்றாங்க. அவங்க எந்த ஆதாரத்தில் சொல்கிறாங்களோ. ஆனால் அப்படி இமயமலை வந்தது சமீபமாக அப்படின்னா இப்போவே அதெல்லாம் கரையிறதெல்லாம் நம்ம பார்க்குறோம். அதுக்கு ஒரு பேர் கூட சொல்லுவாங்க. அப்படியே அந்த மலை, அந்த பனி மலையே வந்து அப்படியே ஃபுல்லாக வரும். அப்படியே ஒரு பாறை உருண்டு வர்ற மாதிரி பனிப்பாறையே அப்படியே வரும். ஸோ இந்த மாதிரிலாம் நடந்துட்டு இருக்குது. அதுக்கு மேலே என்ன வேணும்னாலும் நடக்கலாம். ஆனால் சொர்க்கத்தின் ஆரம்பத்தில் அது எப்படி இருந்துச்சோ அந்த நிலைக்கு அது மாற்றப்படும். இன்னொன்று கடவுள் சொல்கிறாரு, தங்கம். இப்போ கேரளாவில் தங்கம் இருக்கிறது, பத்மநாப சுவாமி கோயிலுக்குள்ளே இருக்கிறத பார்த்தோம். அடுத்தது பூரி ஜெகநாதர் கோயிலுக்கு கீழே இருக்கிறத பார்க்குறோம். இது மாதிரி நிறைய இடங்கள்ல இருக்கும், பணக்காரர்கள்கிட்ட இருக்கும், எல்லாமே இருக்கும் உலகம் முழுவதுமே. அது அனைத்தும் கடல்னால் அடித்து வரப்பட்டு இந்தியாவின் பக்கம் சேரும். அந்த சுரங்கங்கள் நிரம்பி இருக்கும் அப்படிங்கிறார். ஸோ அப்போ அந்த அளவுக்கு உலகம் ஒரு ஆட்டம் காணும். இது இல்லாமல் மேலே இருந்து வேறு ஏதோ ஒரு விண்கல் வருதுன்றாங்க. ஸோ அதுவும் கூட நடக்கலாம். ஆனால் மீண்டும் அந்த சொர்க்கமாக இருக்கும்போது எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி மாறிடும். ஆனால் இப்போ பிரச்சனை என்னென்னா அது 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 நடக்கும்போது நடக்கட்டும், அது நம்ம கையில் இல்லை. நம்ம கையில் என்ன இருக்குது? அந்த சொர்க்கத்துக்கு போகிறதுக்கு நம்மை தகுதிப்படுத்திக்கிறதுக்கு. சொர்க்கத்துக்கு போகணும், அடுத்த ஜென்மமே அங்கே தான் எடுக்க போகிறோம். ஏன்னா இதே பூமி சொர்க்கமாக போகுது. ஆனால் எல்லோரும் வந்துட மாட்டாங்க. தன்னை தயார்படுத்திக்கிறவங்க வருவாங்க, மற்றவர்கள்லாம் உடலை விட்டு உயிர் பிரிந்து மேலே போயிடும். எல்லாருமே மேலே போயிட்டு தான் கீழே வருவோம். தகுதி உள்ளவர்கள் ஆரம்பத்திலே வருவாங்க, இல்லாட்டினா லேட்டாக வருவாங்க. ஸோ இந்த உடம்பை விட்டு தான் நீங்கள் போகணும், இந்த உலகத்தையே விட்டு தான் போகணும். ஆனால் ஒரு ரகசியம், மறுஜென்மம் எப்படி நடக்குது அப்படின்னா, இறக்கும் பொழுது எதை நினைச்சிக்கிட்டு இறக்குறீங்களோ அங்கே போய் பிறந்துடுவீங்க. ஏன்னா ஆத்மாவில் தான் மனம் புத்தி இருக்குது. இப்போ உடம்பு இருக்கிறனால உடம்போட இப்போ அமெரிக்காவுக்கு போகணும்னு நினச்சா உடனே போக மாட்டீங்க. காசு இருக்கணும், விசா, பாஸ்போர்ட் எடுக்கணும், இது மாதிரி நிறைய விஷயங்கள், ப்ரொசீஜர்ஸ் இருக்குது. சோம்பேறித்தனம் போக விடாது, இது மாதிரி நிறையா இருக்குது. ஆனால் உடலை விட்டு உயிர் பிரிஞ்சிடுச்சு நினச்ச நேரத்தில் அந்த நினைக்கிற நேரம் தான் ஆகும் போகிறதுக்கு. அப்படி அந்த மாதிரி அதிவேக ராக்கெட் ஆத்மான்ற. ஸோ அப்படி தான் மறுஜென்மம். எதையே நினச்சிக்கிட்டே இருக்கிறீங்களோ அங்கே போய் பிறந்துடுவீங்க. காமத்தையே நினச்சிட்டு இருந்தீங்கன்னா விபச்சார விடுதியில் போய் பிறந்துடுவீங்க. இன்றைக்கி உலகம் ஃபுல்லாக அப்படி தான் இருக்குது. உலகமே விபச்சார விடுதியாக மாறிடுச்சு. அதை தான் இயேசு கிறிஸ்து எங்கள் அப்பா வீட்டை விபச்சார விடுதியாக மாற்றிட்டீங்கன்னு சொல்லியிருப்பார். நிறைய பேர் சர்ச்சை சொல்கிறாருன்னு நினச்சிக்கிறாங்க. கிடையாது. இறைவன் படைத்த உலகம் சொர்க்கம், அதுதான் சிவாலயம், நம்ம அப்பாவுடைய வீடு. அது இன்றைக்கி வேசியாலயமாக மாறிடுச்சு. ஸோ அதை தான் அழித்து மீண்டும் சொர்க்கத்தை உருவாக்குறார். அப்போ இந்த கலியுகத்தின் எந்த குணமும் உங்களுக்கு இருக்கக்கூடாது. எந்த உறவு, குணம், விஷயங்கள் எதுவுமே ஞாபகம் இருக்கக்கூடாது. அதுக்கு சதா சிவபெருமானும் அவர் கொடுத்த ஞானமும் மட்டுமே மனதுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருந்தால், அந்த நேரத்தில் உங்கள் உயிர் பிரிந்தால் ஆஹா சௌபாக்கியன்றார் இல்லையா? அப்போ ஸ்ட்ரெயிட்டாக மேலே போயிடுவீங்க. இங்கே பேயாவும் அலைய மாட்டீங்க, பிறவியும் எடுக்க மாட்டீங்க. ஸோ அதுக்கு தான் முதல்ல சொன்னது. அந்த சகோதரி குழந்தை எடுத்துகிட்டு போகும்போது செல்ஃபோன் இருந்தாலும் எதுவும் இருந்தாலும் பரவாயில்ல, உயிர் பிழைச்சா போதுன்றாங்க. ஆனால் உண்மையிலேயே உயிர் பிழைக்கிறதுனா உயிர் இந்த கலியுகத்திலேருந்து தப்பிச்சு பிழைக்கிறது, சுகம் நிரம்பி அந்த சொர்க்கத்துக்கு போகிறது. மற்றபடி இங்கேருந்து நீங்கள் இயற்கை சீற்றத்திலேருந்து தப்பிச்சாலும் இது நரகம் தானே. நீங்கள் உலகத்தில் எந்த மூலைக்கு போனாலும் நரகம் தானே இல்லையா? இப்போ உக்ரைனில் போர் நடக்குது, பெண்கள்லாம் வெளில போயிட்டாங்க. ஓகே, போர் இருக்கிற இடத்த விட்டு தப்பிச்சு போயிட்டாங்க. ஆனால் அவங்க என்ன சொர்க்கத்துக்காக போனாங்க? அதை விட நரக வேதனை. அந்த மாதிரி பெண்களையெல்லாம் வந்து பாலியல் தொழிலுக்கு ஈடுபடுத்துகிறாங்க. ரொம்ப கம்மியான சம்பளம், வாடகை கொடுக்கணுன்னா என்னுடைய காமத்தின் தேவையை பூர்த்தி செய்யணுன்னே இப்படியெல்லாம் கேட்பாங்களாம். ஸோ அப்போ யோசிச்சு பாருங்கள், உலகம் அவ்வளோ மோசமாக ஆயிடுச்சு இன்றைக்கி. ஸோ அந்த மாதிரி உலகத்திலிருந்தே தப்பிக்கிறதுக்கு நினைக்கிறது தான் புத்திசாலித்தனம். அதற்குத்தான் இறைவன் வந்திருக்கிறார். சொல்கிறார், கேட்கல. கடவுள் வந்தது 1936. ஸோ அப்போ உலக போரெல்லாம் கூட நடந்துச்சு, அப்பையும் கேட்கல. ஏன்னா அதுக்கப்புறம் சரியாயிடுச்சு இல்லையா?
அப்புறம் எத்தனை இயற்கை சீற்றம் வந்துச்சு, அப்பயும் கேட்கல. இப்போ உலகம் ஃபுல்லாக அழியிறத கண்ணு முன்னாடி பார்க்குறோம், இப்பயும் கேட்கல. இது தான் பைபிளில் மோசஸ் போய் ராஜா கிட்ட கடவுள் அடிமைகள் எல்லாம் கூப்பிட்டாரு, நாங்கள் ஒரு விழா வைக்கிறோம் அப்படின்னு சொல்லி கூப்பிடுவோம், அனுப்பவே மாட்டோம். அப்போ கடவுள் நிறைய விஷயங்கள், அது கற்பனை கதை தான், பட் இப்போ நடக்கிற விஷயத்தோடைய ஒரு நினைவாக உருவாக்கப்பட்டது. அப்போ ஊரெல்லாம் ரத்தம் வரும், உடனே பயந்துட்டு சரி போன்ட்டு ராஜா சொல்லுவார். உடனே மறுபடியும் மனசு மாறிடும், நீ போகக்கூடாதுன்னுவார். அப்போ ஊரெல்லாம் பாம்பு விஷ ஜந்துக்கள் வரும், உடனே சரி போ பயந்துட்டு சொல்லுவார். அதுக்கப்புறம் சரியான உடனே அவ்வளோதான். அந்த மாதிரி தான் இப்போ நடந்துகிட்டு இருக்குது. ஸோ டூ லேட் ஆக போகுது. அதுக்குள்ளே தயவுசெய்து இந்த ஞானத்தை கேளுங்கள். இல்லை இந்த ஞானத்தை கேட்டிருந்தா, ஏன்னா அங்கே உயிர் பிரிந்தவர்களுக்காக நம்ம கவலைப்பட தேவையில்லை, உயிரோடு இருப்பவர்களுக்கு தான் கவலை. ஏன்னா அந்த ஆத்மா பிரிஞ்சிடுச்சு, ஓகே, அவங்க மறுபடியும் இதே நரகத்தில் தான் பிறக்கிறாங்க, அது ஓகே. ஆனால் அந்த இடத்துலேருந்து தப்பிச்சிடுச்சு. அதோடைய பாவ புண்ணிய கணக்குக்கு ஏற்ப மாதிரி புண்ணிய கணக்கு பண்ணியிருந்தானா போய் நல்ல இடத்துல பிறக்கும், பாவ கணக்கு பிறந்திருந்தால் நிறைய பண்ணியிருந்தால் இதை விட மோசமான இடத்துல போய் பிறக்கும். ஸோ அதை பற்றி நம்ம கவலைப்பட தேவையில்லை. ஆனால் இருக்கிறவர்களை பற்றி கவலைப்படுங்க, உங்களை பற்றி கவலைப்படுங்க அப்படின்னு இயேசு சொல்லியிருப்பார். அவர் சிலுவையை சுமக்கும்போது எல்லாம் அழுவாங்க, எனக்காக அழாதீங்க, உங்களுக்காக அழுங்க, ஏன்னா நான் சாக போகிறேன், நீங்கள் இன்னும் உயிரோடு இருக்கிறீங்களே, உங்களை பற்றி கவலைப்படுங்க, ஏன்னா நான் செஞ்ச பாவத்துக்கான தண்டனையை நான் சிலுவை சுமந்து அனுபவிக்கிறேன். அவனவன் சிலுவையை அவனவன் தான் சுமக்கணும்னு போட்டிருக்குது. ஆனால் அவரை கடவுளாக்கிட்டாங்க, அது வேறு விஷயம். ஆனால் அவங்கவுங்க செய்த பாவத்திற்கான தண்டனை கிடைத்தே தீரும் அப்படின்னு தெரிந்தால், உங்கள் இஷ்டத்துக்கு கரிமீன் சாப்பிட்றது, காமத்தில் ஈடுபடுறது, விபச்சாரத்தில் ஈடுபடுறது, இப்படி இருப்பீங்களா? மனைவியோட காமத்தில் ஈடுபட்டாலே அது பாவம்தான்றார் கடவுள். காமம் பாவம்தான். உங்கள் குழந்தையோடு வெளிப்படுத்தினாலும் கோபம் பாவம்தான். ஏன்னா இப்போ உங்கள் குழந்தைகிட்ட காட்டுற அந்த கோபம் தான் நாளைக்கு வெளியில் வரும். சரி, நீங்கள் வெளியில் கோபப்பட்டு மற்றவன் உங்களை ஏதாவது பண்ணுறது ஒரு பக்கம், அதுலேயே நீங்கள் தப்பிச்சாலும் உங்கள் உடம்பே உங்களை அழிச்சிடும். கோபப்பட நிறைய பேர் பார்த்திங்கன்னா வாழ்க்கையில் சில பாதிப்பு வந்த பிறகு தான் அவங்களுக்கு ஆட்டோஇம்யூன் டிசீஸே வரும். அந்த பாதிப்பு அவங்க உடலையை அழித்து வெவ்வேறு நோயை தூண்டி விட்டுருது. ஏற்கனவே நரகம்தான். ஸோ அந்த நரகத்திலும் நீங்கள் பாதுகாப்பாக இருக்கணும். ஏன்னா இங்கேருந்து தான் நீங்கள் முயற்சி பண்ணணும் நரகத்திலேருந்து தப்பிக்கிறதுக்கு. ஸோ அப்போ இந்த நரகத்தின் எந்த பாதிப்பும் உங்களுக்கு வரக்கூடாது. பாதிப்பு காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரத்தின் மூலமாக தான் வரும். அது இல்லவே இல்லை, பணிவின் சொரூபம் ஆயிட்டீங்க, இனிமையின் சொரூபம் ஆயிட்டீங்கன்னா மற்றவர்கள் மூலமாக உங்களுக்கு பிரச்சனை வராது. ஆனால் இதுக்கு முன்னாடி நீங்கள் செய்த பாவம் அதிகமாக இருக்கும்போது அதையும் இறைவனுடைய நினைவிலிருந்து அழிக்கலாம். அழிக்க முடியாத இன்னும் கொஞ்சம் மீதி இருக்கிறது நோய்கள் மூலமாக போகும். ஆனாலும் உடல்ன்ற உணர்வே இல்லாமல் முழுக்க ஆத்ம உணர்வில் இறைவனின் நினைவிலே இருந்தீங்கன்னா அந்த உடலில் இருக்கும் நோயும் உங்களுக்கு தெரியாது. சுற்றி யாருக்கு என்ன ஆனாலும் உங்கள் குடும்பத்திலே சொல்கிறேன், உங்களுக்கு ஒன்றும் ஆகாது. ஏன்னா யாருமே என் இது இல்லைன்ற உணர்விலும் இறைவன் மட்டுமே எனக்கு அப்பா, அம்மா, கணவன், மனைவி, குழந்தைன்ற அந்த ஒரு உணர்வுபூர்வமான அட்டாச்மெண்ட் இறைவனோட மட்டும் வந்துடுச்சுன்னா எல்லோரையும் மாதிரி தான் உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்களும் தெரிவாங்க. அவங்களுக்கு கடமை செய்வீங்க, மற்றவங்களுக்கு கிடையாது, அவ்வளோதான். ஸோ அப்போ அவங்களுக்கு என்ன ஆனாலும் அது அவங்களுடைய புண்ணிய பாவ கணக்கு, அது நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. நம்மளால் முடிந்த உதவியை செய்வோம், பற்று இல்லாமல். அதுதான் கடமை செய், பலனை எதிர்பாராதே, பற்று வைக்காத, பற்றற்ற கர்மம் அப்படிலாம் கீதையில் போட்டிருக்கும். ஸோ அப்புறம் பாருங்கள், எத்தனை ஜீப்பு, எவ்வளோ பெரிய வீடு, எல்லாம் மண்ணுக்குள்ளே போச்சு. கடவுள் சொல்லுவார், மண்ணோட மண்ணாக போயிடும் எல்லாம். அதனால தான் அழியக்கூடிய செல்வத்தின் பின்னாடியே நேரத்தை வீணாக்காதீங்க. உங்கள் உடம்புக்கு சரீர நிர்வாகத்துக்கு கொஞ்சம் சம்பாதிக்கணும். அதுக்கு நீங்கள் 24 மணி நேரம் சம்பாதிக்க தேவையில்லை. போதிய நேரம் ஒதுக்கிட்டு மீதி நேரம் உங்களுடைய ஆத்மாவை கலியுகத்திலேருந்து காப்பாற்றி 5000 வருடத்தின் வருமானத்தை இறைவனை நினைத்து சம்பாதிங்கள். அது இந்த செய்தியை மற்றவர்களுக்கு கொடுக்கறதுல உங்களுடைய நேரத்தை பயன்படுத்துங்கள் அப்படின்னு கடவுள் சொல்கிறார். ஏன்னா எதுவுமே உங்கள் கூட வராது. கேரளா, இது ஆக்சுவலாக ஆஃப்ரிக்காவில் நடந்துச்சு ஒரு மாதம் முன்னாடி, இப்போ கேரளாவில் நடக்குது. எங்கே வேணாலும் நடக்கலாம். கற்பனை கெட்டாத நிறைய விஷயங்கள் நடக்கும். ஆனால் இன்னும் கூடிய விரைவில் உலகம் அழிந்து சொர்க்கமாக மாறி ஆகணும். அதற்குள்ளே நீங்கள் எந்த அளவுக்கு இறைவனை நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு ஆத்மா தூய்மையாகும். இறைவனின் நினைவில் உயிர் பிரியணும். இப்போ சப்போஸ் அந்த வயநாட்டில் இந்த மாதிரி இறந்தவர்களே இறைவனுடைய ஞானத்தில் இந்த முயற்சியிலே மூழ்கி இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு அந்த சத்தம் கேட்கும்போது ஸ்லைட்டாக ஏஞ்சிருப்பாங்க. ஏஞ்சோடனே என்ன தோணும், டக்குன்னு இறைவனை நினச்சிட்ருப்பாங்க. ஏன்னா இறைவன் இந்த பயிற்சி பண்ணியிருந்தால்தான். பண்ணலைன்னா என்ன ஆகும், கடைசி நேரத்தில் நீங்கள் இறைவனை நினைக்க முடியாது.
இறந்த உறவுகளை தான் நினைப்பீங்க. ஐயோ என் பையன் போயிட்டானே, பேரன் போயிட்டானே, இது போயிட்டானே, கடவுள் இருக்காரான்ருவாங்க உடனே. எந்த நேரம் கடவுளை நினைக்கணுமோ அந்த நேரம் கடவுளையே நினைக்க மாட்டீங்க. ஸோ இறைவனை தவிர வேறு எந்த நினைவும் இல்லாட்டினா மட்டும்தான் இங்கேருந்து தப்பிக்க முடியும். ஸோ அதுக்கு தடையாக இருக்கிறது எண்ணிதுன்ற உணர்வு. இந்த உடல் உட்பட எதன் மீதும் எண்ணிதுன்ற உணர்வே வைக்காதீங்க. எனக்கு இறைவன் மட்டும்தான், என்னுடைய உலகம் சொர்க்கம் மட்டும்தான். ஸோ அங்கேயே புத்தியினால் நீங்கள் வாழ வாழ உடலை விட்டு உயிர் பிரிஞ்ச உடனே ஆஹா நான் சொர்க்கத்துக்கு போக போகிறேன், சொர்க்கத்தின் மிக உயர்ந்த பதவியாக ஸ்ரீ நாராயணன் பதவி அடைய போகிறேன்னு ஆனந்தமாக உடலை விட்டு உயிர் பிரியும். ஸோ அது மட்டும் இல்லை, இந்த மாதிரி துர்மரணம் உங்களுக்கு ஏற்படாது. நீங்கள் இறைவன் நினைவில் இருக்கும்போது உயிர் பிரிமே தவிர இந்த மாதிரி இயற்கை சீற்றத்தில் சிக்கியோ, ஆக்சிடெண்ட்டில் சிக்கியோ, கொலை, தற்கொலை, கொடூரமான நோய்கள், இதனால் உயிர் பிரியாது. ஆனந்தமாகவே வாழ்வீர்கள், ஆனந்தமாகவே உடலை விடுவீர்கள், ஆனந்தம் நிரம்பிய உலகத்திற்கு செல்வீர்கள். ஸோ அதற்கான வழியை ஒரே ஒரு இறைவன் ஒரே ஒரு முறை இந்த பூமிக்கு வந்து கொடுக்கிறார். அந்த ஞானம் ஒன்றே ஒன்று தான். பிரம்மகுமாரிகள் ராஜயோக தியான நிலையத்தில் மட்டுமே கிடைக்குது, முற்றிலும் இலவசமாக கிடைக்குது. யூடியூப் வெப்சைட்ஸ்லையும் இருக்குது. ஸோ நம்மளே போடுறோம், பிகே சரவணகுமார் தமிழ் முரளின்னா வரும். இல்லை கூகுள் சர்ச் பண்ணிங்கன்னா எல்லா லாங்குவேஜ்லையுமே இருக்கும். அவசியம் பார்த்து பயன்பெறுங்கள் சகோதரர்களே, சகோதரிகளே. கூடிய விரைவில் கரண்ட் இருக்காது, இன்டர்நெட் இருக்காது, இருக்கும்போதே பயன்படுத்திக்கோங்க. உங்களுடைய உற்றார் உறவினர்கள், பிடிச்சவங்க பிடிக்காதவங்க எல்லோருக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா ஒரு உயிரையே காப்பாற்றுறீங்க. இதுதான் உண்மையிலே உயிரை காப்பாற்றுறது. ஓம் சாந்தி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.